ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமான நாளை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், இயேசு மரித்து எப்படி ஸ்தோத்திரம் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றினாரோ அதுபோல் நம்முடைய இந்த மரணத்துக்குள்ளே அந்த மரணத்தோடு இணைக்கப்பட்ட நாம், மரணத்தோடு கூட இணைக்கப்பட்ட நாம், நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாம் மரணத்தோடு இணைக்கப்பட்ட நான் ஸ்தோத்திரம் மரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் நாம் என்ன செய்யணுமா? இணைக்கப்பட்டிருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்து அந்த பழைய சுபாவங்களை எல்லாம் மாற்றினார், பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றினார், பழைய காரியங்களை எல்லாம் மாற்றினார். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். நமக்கு விரோதமாக இருந்த சத்துருவின் கிரிகளை அழித்து போட்டார். ஆகவே நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மரணத்தை விசுவாசிப்பீர்களானால், இயேசுவினுடைய மரணத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்தலை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாய் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை நாம் விசுவாசிக்கணும். இப்போ நாம் மரித்து போன வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, நாம் உயிரோடு வாழ்வதற்கு, அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் காண்பிப்பதற்கு, ஒரு புதிய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்வோம் என்று சொல்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறப்பா, உம்முடைய மரணத்தோடு இணைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலோடு கூட நாங்கள் இணைக்கப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு புதிய வாழ்க்கையையும் புதிய ஜீவனையும் கொடுத்து எங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.